டயபெட்டிக் நியூரோபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டயபெட்டிக் நியூரோபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது NEU நியூரோபதி, டயபெட்டிக் நியூரோபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? டயபெட்டிக் நியூரோபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது யாருக்கு வரும் தெரியுமா? சுகர் மாத்திரை, சில சுகர் மாத்திரைகள் நீங்கள் நிறைய வருஷம் சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் வைட்டமின் B12, எந்த விட்டமின் B12 குறைபாடு வரும். அதனால் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, சுகர் மாத்திரை சாப்பிடக்கூடிய பேஷண்ட்டுக்கு எல்லாமே சிலவங்க கூட என்ன கொடுப்பாங்க, ஒரு B காம்ப்ளெக்ஸ் சத்து மாத்திரை சேர்த்து கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? குறிப்பாக மெட்ஃபார்மின், METFORMIN, மெட்ஃபார்மின் டேப்லெட் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெட்ஃபார்மின் சாப்பிடக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு யூஸ்வலாக இந்த வைட்டமின் B12 குறைபாடு டயபெட்டிக் நியூரோபதி வரும். நினச்சி பாருங்களேன், சுகருக்கு ஒரு மாத்திரை, அப்புறம் சுகர்னால அந்த மாத்திரைக்கு சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு மாத்திரை. இது நல்லதா சொல்லுங்கள்? இது நல்லதா? இல்லை நம்ம உணவு முறையை கடைபிடித்து உணவு முறையை கரெக்டாக பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக எடுத்து இந்த 2 மாத்திரை இல்லாமல் வாழ்கிறது நல்லதா? சொல்லுங்கள். இந்த மாத்திரை சாப்பிட்டா அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு மாத்திரை, இது 2ஐயும் நிறுத்துறது, மொத்தத்திலே நிறுத்துறது நல்லதா? சுகர் ஒரு ஆளுக்கு எதனால் வருது? நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இல்லாததுனால வருது. இந்த விகிதத்தை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சுகருக்குள்ள மாத்திரையும் வேண்டாம், அதுக்குள்ள சத்து மாத்திரையும் வேண்டாம், 2மே வேண்டாம். கரெக்டாக இல்லையா? ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருது தெரியுமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருது அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இதனால தான் வருது சுகர் ஒரு ஆளுக்கு. எழுதி எடுத்துடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, யாரும் சொல்லி தர மாட்டாங்க, மாத்திரை மட்டும் எழுதி தருவாங்க. ஒரு ஆளுக்கு சுகர் ஏன் வருதுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. திரும்ப சொல்லணும், ஒரு வழி தான் இருக்குது. ரோட்டில் ஓடின உடனே இது ஒன்றும் சரியாகாது. கொஞ்சம் சிறுதானியங்கள் சாப்பிட்டா உடனே இதெல்லாம் ஒன்றும் சரியாகாது. கொஞ்சம் பாவக்காய் ஜூஸ் குடித்தா உடனே இது ஒன்றும் சரியாகாது. கொஞ்சம் கருவேப்பிலை ஜூஸ் குடித்தாலும் இதெல்லாம் ஒன்றும் சரியாகாது. இதை சரி பண்ணணுன்னா ஒரே ஒரு வழி தான், அதுதான் பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நம்ம வீட்டில் சாப்பிட்ட உணவுல விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். அப்படி சரியாகும். நீங்கள் உணவு முறை கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்னா சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது. மாத்திரையும் கொஞ்ச நாள் மாத்திரை போடணும், சுகருக்கு மாத்திரை, அப்புறம் கொஞ்ச நாள் கழியுமே ப்ரெஷர் மாத்திரை, அப்புறம் கொஞ்ச நாள் கழியுமே கொலஸ்ட்ரால் வரும், கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை. அப்போ இதெல்லாம் போட்டு கொஞ்ச நாள் போகும்போது சுகர் கண்ட்ரோலுக்கு வராது. அப்புறம் இன்சுலின் போடணும். அது ஒரு 3 வருஷம் போட்டு முடிக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கிட்னியில் ஒரு பிரச்சனை வரும். அப்புறம் கிட்னிக்கு ஒரு 2 மாத்திரை போடணும். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நெஞ்சு வலின்னு வரும். டாக்டர்கிட்ட போய் ECG எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஹார்ட்டில் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு 2 மாத்திரை. அப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது கண்ணு பிரச்சனை கண்ணு பார்வை குறைஞ்சிக்கிட்டே வரும், மாத்திரைக்கு சைடு எஃபெக்ட் இல்லை. அப்புறம் அதுக்கு ஒரு 4 மாத்திரை, சரி தானே? அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், காலில் ஒரு புண்ணு வரும், காலில் புண்ணு ஆறாது, அதுக்கு ஒரு 2 மாத்திரை. அப்புறம் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஞாபக சக்தி குறைவு, இல்லைன்னா பக்கவாதம் ஏதாவது வரும், அதுக்கு ஒரு 3 மாத்திரை. ஸோ மொத்தம் எத்தனை மாத்திரை ஆச்சு? மொத்தம் 21 மாத்திரை. காலையில் 6 மாத்திரை, மத்தியானம் 6 மாத்திரை, ராத்திரி 10 மாத்திரையும், அப்புறம் இன்சுலினும் போட்டு தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையை நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் நாசம் பண்ணணும் அப்படின்னா மாத்திரையை சாப்பிட்டு நாசம் பண்ணிக்கிடுங்க. இல்லை உணவு முறையை மாற்றுவேன், இல்லை இந்த இன்சுலின் ரிசல்ட் சரி பண்ணுவேன் அப்படின்னா பேலன்ஸ்டு டயட் எடுத்து சரி பண்ணுங்கள். எவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரியா? இந்த தம்பியை பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 120லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இந்த தம்பியை போய் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லலை. நீ நிறைய பேர் ஊசி போட்டுட்ருக்காங்க வெயிட்டு குறைக்க. இதை மாதிரி கேபில் ஏதாவது உண்டா? ஷேம். நீ நிறைய பேர் வெயிட்டை குறைக்க ஊசி போட்டுட்ருக்காங்க. ஷேம். வெயிட் ஒரு ஆளுக்கு உடல் பருமன் ஏன் வருது?
இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. அதான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. பாவம், நிறைய பேர் வெயிட்டு குறைக்க முடியாமல் சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக்ல செத்து போகிறாங்க. நிறைய பேர் வெயிட்டு குறைக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுறாங்க. இதுதான் உண்மை நான் சொல்கிறது. இப்போ இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. பேலன்ஸ்டு டயட் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாத்திரை இல்லாமல் வாழ முடியும். இல்லைன்னா ஒரு 18 மாத்திரை இல்லை ஒரு 20 மாத்திரை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வாழ்க்கையை நாசமாக போயிடும். நல்ல முடிவு எடுத்துகிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?